இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஹஃபீஸ் சையத் தலைமையிலான அந்த லஷ்கர் தொய்பா அப்படிங்கிற பயங்கரவாத இயக்கம், அப்புறம் மசூத் அசார் தலைமையிலான ஜெய்ஷி முகமது அப்படிங்கிற பயங்கரவாத இயக்கம், இவங்க 2 பேருமே ISIயோடு சேர்ந்து வங்கதேசத்தில் இந்தியாவை நோக்கி, குறிப்பாக இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களில் தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான திட்டமிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளுடைய உளவுத்துறை எச்சரித்திருக்கு. வங்கதேசத்தை நோக்கி ஒரு ராணுவ நடவடிக்கையை இந்தியா எடுக்குமே ஆனால் இந்தியா நம்மளை அடிக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய பொய் பிரச்சாரத்தை இன்னும் வலுப்படுத்தி அவர்கள் கொண்டு போவாங்க அங்க வங்கதேச மக்கள் கிட்ட. எந்த இந்தியா 1971 பாகிஸ்தானுடைய ராணுவத்தை முட்டி போட வைத்து அவர்களை ஓட விட்டு உங்களுக்கு சுதந்திரத்தை பிச்சை போட்ட ஒரு நாடு, அந்த நாடு தான் இந்தியா. சோ அந்த நாடை எதிர்ப்பதற்கு இப்போ ஒரு தீவிரவாதிகள் கூடாரத்தை நீங்க தலைநகர் டாக்காலே அமைத்திருக்கிறீங்க அப்படின்னா, ஏற்கனவே அந்த ஹாதி அப்படிங்கிற அந்த நபருடைய கொலையில அந்த விஷயத்தை வச்சுதான் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாக்குனாங்க. இந்தியா கொண்டுருச்சுன்னு அவங்க ஃபேமிலியில ஒருத்தன் சொன்னா இது இந்தியா கொல்ல யூனஸ் கொண்டது, இந்த யூனஸ் உடைய அரசாங்கம் தான் எங்களுடைய சகோதரரை கொன்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபருடைய குடும்பத்தாரே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஏன் கொல்லணும் அப்படின்னா அதன் மூலியமா பிப்ரவரி நடக்க போற தேர்தல் அப்படிங்கிறது தள்ளி போகலாம். இல்ல இப்போ நாடே கொந்தளிப்பான ஒரு சூழல் இருக்கு, இப்ப தேர்தல் நடத்த முடியாது, நம்ம பிப்ரவரி இல்ல நம்ம அடுத்த பிப்ரவரி வச்சுக்கலாம், இல்ல அதுக்கு அடுத்த பிப்ரவரியில வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தேர்தலை தள்ளி போட இந்த அடிப்படைவாத கும்பல் இன்னும் பலம் பெறும், இன்னும் வலுப்பெறும். CAA நம்ம கொண்டு வந்தது, அப்புறம் SIR கொண்டு வந்தது, இது எல்லாத்துக்குமே பின்னணியில் என்ன அப்படின்னா, வெளிநாட்டவர்கள் இங்க இருக்கக்கூடாது, வெளிநாட்டவர்கள் நம்மளுடைய வாக்குரிமை பெற்று நம்மளுடைய தலைவர்களை தீர்மானிக்க கூடாது, அவங்க நம்மளுடைய எலக்டோரல் பாலிடிக்ஸ் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, மூன்றாவது நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட் இருக்கு அப்படின்னு பல விஷயங்கள் அதில் அடிக்கோடிட்டு சொல்லப்படும். கிட்டத்தட்ட அதே மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ச்சியாக இப்போ உலக நாடு சர்வதேச அளவில் எல்லாருமே பயத்தோட ஒரு பதற்றத்தோட பார்க்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா அது சைனா தான். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய காணொலியில 3 முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். வங்கதேசம் தொடர்பாக நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறோம். கடைசி காணொலியில திப்பு சந்திர தாஸ் அப்படிங்கிற ஒரு ஹிந்து இளைஞர் அவர் அடித்து உயிரோடு எரிக்கப்பட்ட சம்பவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதன் தொடர்ச்சியாக வங்கதேசத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட அந்த நாடு ஸ்திரத்தன்மையுடன் இருக்க போகிறது, அந்த நாடுடைய வருங்காலம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றாக வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ரொம்ப மேஜரா 2 டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த திப்பு சந்திர தாஸ் அப்படிங்கிற அந்த அவங்க வங்கதேசத்தில் அது ஹிந்துஸ் மைனாரிட்டி அப்படிங்கிறதால ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர் பப்ளிக்கா எரித்து கொல்லப்பட்ட அந்த சம்பவத்திற்கு பிறகு உலக அளவில் இந்தியாவில் முக்கியமான நகரங்களில் போராட்டங்கள் வெடித்த பிறகும், நேபாளில் போராட்டம் நடந்துச்சு, உலக அளவில் மிகப்பெரிய அழுத்தம் அப்படிங்கிறது இந்த அமெரிக்காவுடைய கொத்தடிமையா இருக்கக்கூடிய இந்த யூனஸ் அரசாங்கத்தை நோக்கி கொடுக்கப்பட்ட பிறகும் அங்க மைனாரிட்டிகளுக்கு எதிரான அந்த தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது நிக்கல. இப்ப அதன் தொடர்ச்சியா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு ஹிந்து இளைஞர் மீது இதே தாக்குதல் சம்பவம் அவர் இறந்திருக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். அவருடைய பேர் அம்ரித் மொண்டல் அப்படிங்கிற அவருடைய பேரு. ராஜ்பரி அப்படிங்கிற ஒரு பகுதியில அவர் வங்கதேசத்துல வசிச்சுட்டு வர்றாரு. இந்த ராஜ்பரி அப்படிங்கிற பகுதி வங்கதேசத்துடைய தலைநகர் டாக்கால இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பயணம் செஞ்சோம் அப்படின்னா இந்த ராஜ்பரி அப்படிங்கிற இடம் இருக்கும். சோ இவர் மீதும் இப்ப வந்துட்டு இருக்கக்கூடிய பூர்வாங்க தகவல்களின் அடிப்படையில் பார்க்கும்போது அவருடைய மதம் தான் இதற்கும் காரணமாக இருக்கிறது. அவருடைய எந்த மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் தான் இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக, அவரின் மீதான தாக்குதலுக்கான காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதை ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஸ்டாண்ட் தான் இந்தியாவுடைய ஸ்டாண்ட். நேற்று நம்மளுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அவருடைய பிரஸ் மீட்ல மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, இந்த யூனஸ் அரசாங்கம் வந்த பிறகு மட்டும் மைனாரிட்டிகளுக்கு எதிராக, மைனாரிட்டினா வெறும் இந்துஸ் மட்டும் கிடையாது, ஹிந்துஸ், கிறிஸ்டின்ஸ், இதுக்கப்புறம் புத்திஸ்ட்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட
தாக்குதல் சம்பவம் மட்டும் 2000க்கும் அதிகமான தாக்குதல் சம்பவம். இது ஒண்ணு. இன்னொரு விஷயம் பாருங்க, இவங்களுடைய முஸ்லிம் மதமாவே இருந்தாலும் கூட அதிலும் பிரிவுகள் இருக்கு இல்லையா? சோ அதுலயே இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய தகவல் பார்த்தோம் அப்படின்னா ஷியா வழிபாடு இருக்கக்கூடிய தலங்கள் மீதும் தாக்குதல் நடக்குது. அகமதியான்னு சொல்லி அங்க இஸ்லாத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரிவு, அவர்கள் மீதும் தாக்குதல் நடக்குது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மூர்க்கமான ஒரு தன்மையுடன் இந்த மூடர்கள் வந்து பயணிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியுது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இவர்களுடைய அசோசியேஷன் தான் இதுக்கு மிக முக்கியமான ஒரு ஆபத்தே. அந்த அசோசியேஷன் யார் அப்படின்னா பாகிஸ்தான், குறிப்பாக பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பாக இருக்கக்கூடிய ISI. டாக்காங்கிறது இவர்களுடைய தலைநகர். இந்த டாக்காலேயே டாக்கா செல்லுன்னு வச்சு ISIக்கு ஒரு புது ஆபீஸை ஓபன் பண்ணி நடத்துற அளவுக்கு இந்த வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய யூனஸ் அரசாங்கத்துக்கு வந்து திமிரு போயிருக்கு அப்படின்னா இவர்களை இந்தியா எவ்வாறு அணுக வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பதில் அப்படிங்கிறது இதுல இருந்தே வந்து தெரியுது. ISI அப்படிங்கிற அந்த பாகிஸ்தானுடைய உளவு அமைப்போடு இவங்க கனெக்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரே விஷயத்திலிருந்து நம்ம கடந்து போயிட முடியாது. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ISI வரும், அதன் பிறகு ISI உடைய குழந்தைகளாக அவங்களுடைய பிரெயின் சைல்டாக இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்புகளும் அதுவும் இப்போ வரக்கூடிய தகவலும் அதுதான். ஹஃபீஸ் சையத் தலைமையிலான அந்த லஷ்கர் இ தொய்பா அப்படிங்கிற பயங்கரவாத இயக்கம், அப்புறம் வந்து மசூத் அசார் தலைமையிலான ஜெய்ஷ் இ முகமது அப்படிங்கிற பயங்கரவாத இயக்கம், இவங்க 2 பேருமே ISIயோடு சேர்ந்து வங்கதேசத்தில் இந்தியாவை நோக்கி, குறிப்பாக இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களில் தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான திட்டமிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளுடைய உளவுத்துறை எச்சரித்திருக்கு. இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து வழக்கத்துக்கு மாறாக இன்னும் நம்மளுடைய எல்லை பாதுகாப்பு அப்படிங்கிறது வலுப்பெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதோட ஒரு கனெக்டடான ஒரு செய்தி பாருங்க, இந்த நபர்கள் இந்தியாவை எதிர்க்கணும், இந்தியாவுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வரணும், இந்தியாவுக்கு ஒரு தலைவலியை கொண்டு வரணும் அப்படின்னா இவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க அப்படிங்கிறது பாகிஸ்தானை கடந்த காலங்களில் நம்ம பல நிகழ்வுகளை பார்த்துருக்கிறோம். ஆனால் இப்போ அதே ஸ்டாண்டு இந்த நாடு எப்பவோ யூனஸ் பொறுப்பேற்ற பிறகு கிழக்கு பாகிஸ்தானாக மாறிவிட்டது அப்படிங்கிறதுக்கான ஒவ்வொரு செய்தியும் அது அடையாளப்படுத்தி கொண்டே இருந்தது. இப்போ ரொம்ப பச்சையாகவே இந்த யூனஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய கொத்தடிமை நேரடியாக இந்த பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளுடன் இணைந்து இவன் இந்த செயலாற்றிட்டு இருக்கான் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஷேக் ஹசீனா அவருடைய அறிக்கையிலையும் அதை தான் தெளிவாக குறிப்பிட்டார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். தொடர்ச்சியாக இந்த அத்துமீறல் சம்பவங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ஒரு பக்கம் அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரு இராணுவ நடவடிக்கை இந்தியா எடுக்குமா அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் அதுலேயே அனலிஸ்ட் 2 விதமாக வேறுபடுறாங்க. வங்கதேசத்தை நோக்கி ஒரு இராணுவ நடவடிக்கையை இந்தியா எடுக்குமே ஆனால் இந்தியா நம்மளை அடிக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய பொய் பிரச்சாரத்தை இன்னும் வலுப்படுத்தி அவர்கள் கொண்டு போவாங்க அங்க வங்கதேச மக்கள் கிட்ட. எந்த இந்தியா 1971 பாகிஸ்தானுடைய இராணுவத்தை முட்டி போட வைத்து அவர்களை ஓட விட்டு உங்களுக்கு சுதந்திரத்தை பிச்சை போட்ட ஒரு நாடு, அந்த நாடு தான் இந்தியா. ஸோ அந்த நாடை எதிர்ப்பதற்கு இப்போ ஒரு தீவிரவாதிகள் கூடாரத்தை நீங்கள் தலைநகர் டாக்காலே அமைத்திருக்கிறீங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு மோசமான ஒரு இடத்தை நோக்கி இவர்கள் நகர்ந்திருக்கிறார்கள். ஸோ இவர்களுக்கு இந்தியா பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு ஒன்று. இன்னொன்று, இந்த பாடம் புகட்டுவது அப்படிங்கிறது வேறு மாதிரியாக இருக்கணும். அது ஒரு இராணுவ நடவடிக்கையாக இல்லாமல் டிப்ளமேட்டிக்காக இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள். நாம ஒரு ஈகிள் வியூல பார்க்கும்போது இது 2த்தையுமே இந்தியா செஞ்சுட்டு இருக்கு சைமல்டேனியஸா அப்படின்னு பார்க்குறோம். அது எப்படின்னு பார்ப்போம். முதல் விஷயம் இராணுவ நடவடிக்கை. ஏற்கனவே வங்கதேசத்துக்கும் நமக்கும் இடையில, அதாவது வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் பார்டர் பகுதிகள் இருக்கு. இந்த பார்டர்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள், அது மிசோரமா இருக்கலாம், மேகாலயாவா இருக்கலாம், வெஸ்ட் பெங்காலா இருக்கலாம், இது எல்லாத்துலேயுமே நம்மளுடைய BSF உடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோடைய அவுட் போஸ்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கு. ஸோ இப்போ மிசோரம்ல புதிதாக ஒரு இராணுவ தளம் அமைப்பதற்கான பணிகளையும் ஒரு பக்கம் இந்திய இராணுவம் தீவிரப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இந்த ஊடுருவல், குறிப்பாக காஷ்மீர்ல இந்த நாய்கள் என்ன செஞ்சாங்க, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருந்து குறிப்பாக இந்த குளிர்காலங்களில் அந்த எல்லையில் மிக கடுமையான பனிப்பொழிவும் மிக கடுமையாக ஒரு சூழலும் அங்கே இருக்கும்போது அதை பயன்படுத்தி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இருக்கக்கூடிய டெரர் கேம்ப்ஸ்ல இருந்து தீவிரவாதிகளை எல்லை வழியாக ஊடுருவ வைப்பாங்க. இது காஷ்மீர்ல நடக்கும். இப்போ அதே மாதிரியான விஷயம் வங்கதேசத்தில் இருந்தும் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம 2 பேர் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்தோம், வங்கதேச எல்லை வழியாக ஊடுருவ முயன்ற 2 கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு. இந்த 2 மட்டும் இல்லை, இன்னும் பலர் இந்தியாவில் நுழைய தயாராகி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய உளவுத்துறைக்கு வந்த தகவலாக இருக்கு. ஸோ ஊடுருவி அவங்க என்ன செய்வாங்க, ஊடுருவி என்ன செஞ்சிருக்கிறாங்க கடந்த காலங்களில்
அதே தான் இப்போவும் அவர்கள் செய்ய போகிறார்கள். இவங்க எல்லாருமே ஒன்று பாகிஸ்தானுடைய ISI-உடைய தூண்டுதலின் பேரில் அவர்களோட சப்போர்ட்டோட வரக்கூடியவங்க, இல்லைன்னா நேரடியாக பயங்கரவாத இயக்கங்கள், அது வந்து ஹஃபீஸ் சயீதோடைய குரூப்பாக இருக்கலாம், அப்புறம் மசூத் அசாதோட குரூப்பாக இருக்கலாம். ஸோ இவர்களும் வந்து உள்ள வந்து ஊடுருவ நினைக்கிறார்கள் அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியுது. ஸோ அதுக்காகத்தான் இப்போ மேலும் அதிகமான ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து இறக்கப்பட்டு அங்கே வந்து பாதுகாப்பு பணி அப்படிங்கிறது அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்தியா வங்கதேச எல்லை அப்படிங்கிறது உச்சகட்ட உஷார் நிலைக்கு வந்து வந்திருக்கிறது. இது இராணுவ நடவடிக்கை தொடர்பானது. இப்போ டிப்ளமேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா வங்கதேசத்தில் வருகிற பிப்ரவரி மாதம் தேர்தல் நடைபெற இருக்கு. இந்த தேர்தலில் யாருக்கும் முக்கியமான போட்டியா இருக்கு அப்படின்னா BNPன்னு சொல்லக்கூடிய பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி, கலிதா ஜியா அவர்களுடைய அந்த பார்ட்டிக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தி இஸ்லாம், அப்புறம் நேஷனல் சிட்டிசன் பார்ட்டின்னு சொல்லிட்டு இந்த சோ கால்டு புரட்சியாளர்கள் உருவாக்கிய ஒரு கட்சிக்கும் தான், இந்த கட்சிகள் தான் வந்து மெயின் போட்டியில் வந்து இவங்க தான் இருக்கிறாங்க. இப்போது அந்த BNP அப்படிங்கிற கட்சிக்கு தான் அந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அந்த BNP கட்சியுடைய தலைவர் கலிதா ஜியா அவர்கள் வந்து உடல்நலம் சரியில்லாமல் அவங்க மருத்துவமனையில் இருக்கிறதால அவருடைய மகன் தாரிக் ரஹ்மான் அவர் தான் இப்போ வந்து அந்த BNP கட்சியை வந்து வழிநடத்தி இப்போ வந்து தேர்தலில் வந்து நிற்க போகிறாரு. அந்த தாரிக் ரஹ்மான் UKலேருந்து இப்போ வந்து வங்கதேசம் திரும்பிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ திரும்பி அவர் கொடுத்த மிக முக்கியமான செய்திகளில் அவர் வந்து மார்ட்டின் லூத்தர் கிங்கை வந்து கோட் பண்ணி பேசுகிறாரு. அதே மாதிரி எல்லா மதங்களுக்குமான, ஹிந்து கிறிஸ்டின் சொல்லிட்டு எல்லா மதங்களுக்குமான ஒரு நாடாகத்தான் வங்கதேசம் இருக்கும் அப்படின்றத அவர் வலியுறுத்துறார். ஆக்சுவலாக அதுதான் இப்போ நீட் ஆஃப் தி அவர். இப்போ உடனடியாக நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, அந்த நாடு ஒரு மதசார்பற்ற நாடாக இருந்த நிலையில் அதை அப்படியே மாற்றி ஒரு இந்த ஃபண்டமெண்டல் ஒரு ரேடிகலைசேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக மாற்றியது இந்த அமெரிக்காவுடைய கொத்தடிமையாக இருக்கக்கூடிய இந்த யூஎஸ். ஸோ மீண்டும் அந்த செக்யூலரிசத்தை வந்து திருப்பி அவங்க இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்குது. அந்த இன்ஸ்டாலேஷன் நடந்தால் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் பாதுகாப்பாக இருப்பாங்க. ஸோ அதை ஒட்டி தான் தாரிக் ரஹ்மானுடைய பேச்சும் இருக்குது. ஆனால் தாரிக் ரஹ்மானுடைய உயிருக்கும் ஆபத்து இருக்குது. தாரிக் ரஹ்மானுக்கு கிடைத்த வரவேற்பு, அவர் பேசக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட க்ளோஸ் டு ஷேக் ஹசீனாவுடைய ஸ்டாண்டாக இருக்குது. ஷேக் ஹசீனாவும் அவங்களும் வந்து அரசியல் ரீதியாக வந்து ஜென்ம எதிரிகள். ஆனால் நேஷ்னல் அந்த தேசத்துடைய அடிப்படை கட்டமைப்பு, அதுக்கப்புறம் அடிப்படை விஷயங்களை வந்து ஒருங்கிணைக்கிறது, அதை வந்து இன்னும் பலப்படுத்துறதுல கிட்டத்தட்ட 2 பேரும் வந்து ஒரே ஸ்டாண்டில் தான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாண்டை தான் இவர் வெளிப்படுத்துகிறார். ஸோ இப்போவே என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் இந்தியாவுடைய குரலாக ஒலிக்க ஆரம்பித்து விட்டார். இவர் மேலே வந்து சாயம் பூச தொடங்கிட்டாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஜமாத்தி இஸ்லாமி அப்படிங்கிற அந்த அடிப்படைவாத கட்சி செய்த கொடூரங்கள் பற்றி நம்ம கடந்த காலங்களில் வந்து பேசியிருக்கிறோம். ஒரு பயங்கரவாத அமைப்பை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் அரசியல் கட்சியாக மாற்றியது இந்த அமெரிக்காவுடைய கொத்தடிமையாக இருக்கக்கூடிய இந்த யூஎஸ் தான். எந்த நாட்டிலேயாவது இந்த மாதிரியான ஒரு அக்கிரமம் நடக்குமா அப்படின்னு மிக நிச்சயமாக தெரியல. ஏன் அப்படின்னா இப்போது ஹஃபீஸ் சையத் இருக்கிறான், அதுக்கப்புறம் வந்து மசூத் அசாத் இருக்கான்னா, ஏற்கனவே இவர்கள் எல்லாம் ஒரு பயங்கரவாத இயக்கத்தை நடத்தி கொண்டு வருவார்கள். ஆனால் இவங்களுக்கும் எலெக்ஷனுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. சம்மந்தம் இல்லை அப்படின்னா இவங்க டைரக்டாக அவங்களுடைய கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஒன்றும் இறக்கி வந்து கண்டெஸ்ட் பண்ண வைக்க போடுதில்லை. ஆனால் ஜமாத்தி இஸ்லாமி அப்படிங்கிற அந்த அடிப்படைவாத கும்பல் இத்தனை நாள் ஷேக் ஹசீனா இருக்கும்போது தீவிரவாத பட்டியலில் இருந்தவர்கள், 3/4 பேர் தீவிரவாத பட்டியலில் இருந்தவங்க, 1971 அவங்களுடைய வங்கதேச போரின் போது பாகிஸ்தான் ஆர்மிக்கு துணையாக இருந்தது தான் இந்த ஜமாத்தி இஸ்லாம் அப்படிங்கிற இந்த அடிப்படைவாத இயக்கம். அந்த அடிப்படைவாத இயக்கம் இப்போ என்னடானா, நாங்கள் வந்து அரசியல் கட்சி, நாங்கள் வந்து தேசிய நீரோட்டத்தில் வந்து கலக்கிறோம் அப்படின்னு இப்போ வந்து கலந்துருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த நபர்கள் வந்து தாரிக் ரஹ்மானை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இது மிக முக்கியமான ஒரு செய்தி. தாரிக் ரஹ்மானை தொடர்ச்சியாக அவர் எதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. தாரிக் ரஹ்மான் வந்து இந்தியாவுடைய கண்டிஷன்ஸை கேட்டுட்டு அதுபடி நடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜமாத் இஸ்லாமுடைய ஒரு மூத்த ஒரு தலைவரக்கூடிய கபீர் அப்படிங்கிறவர் பப்ளிக்காக பேசியிருக்கிறார். அப்போது தாரிக் ரஹ்மானுடைய உயிருக்கும் ஆபத்து இருக்கிறது. ஸோ ஏன் அப்படின்னா இந்த பயங்கரவாத கூட்டம் அப்படிங்கிறது யூஎஸ் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் ஆட முடியும்னு இவங்களுக்கு மிக நிச்சயமாக தெளிவாக தெரியும். ஸோ யூஎஸ் ஒருவேளை அங்கேருந்து இல்லை அப்படின்னா நமக்கு ஆபத்து தான் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெளிவாக தெரியும். அதுக்காக தான் இவங்க வந்து போராடிட்டு இருக்கிறாங்க, அதுக்காக தான் விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே அந்த ஹாதி அப்படிங்கிற அந்த நபருடைய கொலையில் அந்த விஷயத்தை வச்சு தான் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாக்குனாங்க. இந்தியா வந்து கொண்டுருச்சுன்னு அவங்க ஃபேமிலியில் ஒருத்தன் வந்து சொன்னால் இது இந்தியா கொள்ள யூஎஸ் கொண்டது. இந்த யூஎஸ் உடைய அரசாங்கம் தான்
எங்களுடைய சகோதரரை கொன்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபருடைய குடும்பத்தாரே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஏன் கொல்லணும் அப்படின்னா அதன் மூலியமா பிப்ரவரி நடக்க போற தேர்தல் அப்படிங்கிறது தள்ளி போகலாம். இல்ல இப்போ வந்து நாடே கொந்தளிப்பான ஒரு சூழல் இருக்கு, இப்ப தேர்தல் நடத்த முடியாது, நம்ம பிப்ரவரி இல்ல நம்ம அடுத்த பிப்ரவரி வச்சுக்கலாம், இல்ல அதுக்கு அடுத்த பிப்ரவரியில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தேர்தலை தள்ளி போட இந்த அடிப்படைவாத கும்பல் வந்து இன்னும் வந்து பலம் பெறும், இன்னும் வலுப்பெறும். ஸோ அதை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் நடத்தியாகணும் அப்படின்னு பிஎன்பி உள்ளிட்ட கட்சிகள் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதன் தொடர்ச்சியாக என்ன அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த பதிவோட இறுதியாக இன்னொரு நேஷனல் செக்யூரிட்டி அப்டேட்டும் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, இது கடந்த காலங்களில் இது ஒரு பழைய வழக்காக இருந்தாலும் கூட அது மீண்டும் வந்து பேச வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது இருக்கு. இதை பேசுறதுக்கும் தமிழகத்துக்குமான தொடர்பு 2 விஷயங்கள் இருக்கு. 2 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். ப்ராஜெக்ட் விசா அப்படிங்கிற பேர்ல என்ன அப்படின்னு பார்ப்போம். சிஏஏ நம்ம கொண்டு வந்தது, அப்புறம் எஸ்ஐஆர் கொண்டு வந்தது, இது எல்லாத்துக்குமே பின்னணியில் என்ன அப்படின்னா, வெளிநாட்டவர்கள் இங்கே வந்து இருக்கக்கூடாது, வெளிநாட்டவர்கள் நம்மளுடைய வாக்குரிமை பெற்று நம்மளுடைய தலைவர்களை தீர்மானிக்க கூடாது, அவங்க வந்து நம்மளுடைய எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, மூன்றாவது நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட் இருக்கு அப்படின்னு பல விஷயங்கள் அதில் அடிக்கோடிட்டு சொல்லப்படும். கிட்டத்தட்ட அதே மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ச்சியாக வந்து இப்போ உலக நாடு சர்வதேச அளவில் எல்லாருமே வந்து பயத்தோட ஒரு பதற்றத்தோட பார்க்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா அது சைனா தான். கொரோனா வைரஸுக்கு முன்பாக கூட இந்த நாடை பார்க்குற எல்லாருமே வந்து ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸு, இவங்க பேசக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே ஒரு சந்தேக பார்வை அப்படிங்கிறது நீண்டுக்கிட்டே இருக்குது. ஸோ சைனீஸ்கிட்ட எந்த அளவுக்கு வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான பாடம் வந்து உலக நாடுகளே கற்றுட்டு இருக்கக்கூடிய சூழலில் இப்போ ஒரு கேஸ் வந்து நடந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மத்திய உள்துறை அமைச்சராக சிதம்பரம் அவர்கள் இருக்கும்போது, கார்த்திக் சிதம்பரம் வந்து எம்பியாக இருக்கும்போது ஒரு விஷயம் நடந்தது. ப்ராஜெக்ட் விசா அப்படிங்கிற பேரில் ஒரு நிறுவனங்களுக்கு வந்து ஒரு விசா அப்படிங்கிறது வந்து ஒதுக்கப்படும். அந்த மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு இந்த விசா ஒதுக்குனதில் மிகப்பெரிய ஒரு முறைகேடு நடந்திருக்கிறதாக ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது எழுந்தது. இப்போ அதில் வந்து மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடந்திருக்கு. அதாவது பஞ்சாப்ல டிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து இயங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நிறுவனத்துடைய மிக முக்கியமான வேலை அப்படிங்கிறது பவர் ஜென்ரேஷன் உள்ளிட்ட விஷயங்கள் தான். ஸோ இதில் வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து ஒரு ட்ரெயினி இல்லை அவங்களோட டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் உள்ளிட்ட விஷயங்களை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சைனீஸ் நேஷனல் சைனாவில் இருந்து இங்கே வந்து அங்கே வந்து பணி புரியறதுக்கு அவங்களுடைய நாலேஜை வந்து இங்கே வந்து இவங்களுடைய இதுக்காக வந்து பயன்படுத்துவதற்காக ஒரு ஒப்பந்தம் மாதிரி போடப்பட்டு அதில் இந்த ப்ராஜெக்ட் விசா அப்படிங்கிற பேரில் கொடுக்கப்படுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் விசா அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்திற்கும் ஒரு இடத்துக்குமான வேறுபடும். ஆனால் தங்களுடைய லிமிட்டை மீறி, தங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த லிமிட்டை மீறி இந்த ஒரு சில சைனீஸுக்கு வந்து விசா கொடுக்கப்படுது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு சர்ச்சையாக இருந்தது. பிறகு அந்த சர்ச்சை அப்படிங்கிறது வழக்காக மாறி அந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. இப்போ அதுல மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டும் நடந்திருக்கு. அது என்ன டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரொம்ப ரீசெண்டான இந்த ஜுடிஷியல் அப்டேட் இதில் என்ன இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த ப்ராஜெக்ட் விசா இந்த சைனீஸ் நேஷனல்ஸுக்கு வந்து அளிக்கப்பட்டதில் மிக முக்கியமான ஒரு முறைகேடு நடந்திருக்கு. அதே மாதிரி உரிய விதிகள் வந்து இதில் வந்து பின்பற்றப்படலை அப்படிங்கிறது ஒன்று. இதற்கு வந்து யாரை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, கார்த்திக் சிதம்பரம் பயன்படுத்திருக்கிறார். கார்த்திக் சிதம்பரம் எப்படி பயன்படுத்தார் அப்படின்னா, இந்த விசா ப்ராசஸ், இந்த விசா அப்ரூவல் உள்ளிட்ட விஷயங்களில் மிக முக்கியமான பங்கை ஆற்றக்கூடியது அப்படிங்கிறது மத்திய உள்துறை அமைச்சகம் தான். ஸோ இந்த நேரத்தில் இந்த சைனீஸுக்கு வந்து இந்த விசா கொடுக்கக்கூடிய அந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சராக இருந்தவர் சிதம்பரம் அவர்கள். ஸோ சிதம்பரம் அவர்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸுக்காக கார்த்திக் சிதம்பரம் மூலமாக அந்த இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான இதில் ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த குற்றச்சாட்டில் தான் கார்த்திக் சிதம்பரம் உட்பட 6 பேர் மீது இப்போ வந்து இந்த கிரிமினல் ப்ரொசீடிங்ஸின் அடிப்படையில் அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி நகர தொடங்கி இருக்க அந்த கேஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ இது அடுத்த கட்டமாக எப்படி போகும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வியும் இருக்குது. நேஷனல் செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது இது மிக நிச்சயமாக எந்த அளவுக்கான ஒரு ஆபத்தை விளைவிக்கும். ஏன் அப்படின்னா, வரக்கூடிய அந்த நபர் யார், என்ன, அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன உள்ளிட்ட விஷயங்களை தாண்டி அவன் இங்கே வந்து என்ன செய்கிறான், அந்த நிறுவனம் யார், அந்த நிறுவனத்துடைய பின்னணி என்ன, இங்கே வந்து அவன் அந்த வேலையை மட்டும்தான் செய்கிறானா, அதை தாண்டி வேறு என்னென்ன செய்கிறான்னு சொல்லிட்டு
பல காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இதில் இருக்குது. இதே மாதிரியான ஒரு வழக்கு தமிழகத்திலும் இருக்குது. தமிழகத்தில் ஒரு உயர் காவல்துறை அதிகாரி மீதும் இதே மாதிரி வேற ஒரு வழக்கு, அதாவது பாஸ்போர்ட்டே போலியாக எடுத்து கொடுத்த ஒரு வழக்கும் வந்து இருக்கிறது. இன்னும் அந்த அதிகாரி வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக உயரிய பொறுப்பில் தான் அவர் நீடிச்சிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பார்க்குறோம். கார்த்திக் சிதம்பரத்துடைய இந்த வழக்காக இருந்தாலும் சரி, அந்த உயர் காவல்துறை அதிகாரியோட அந்த ஃபேக் பாஸ்போர்ட் விஷயமாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே அடிக்கோடுற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெளிப்படையாக பேசும்போது இது வந்து ஒரு ஊழல், இவங்க வந்து இல்லீகலாக வந்து இதுக்காக காசு வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன சார்ஜ் தான். அந்த சார்ஜ் அப்படிங்கிறது வார்டு கவுன்சிலர்லேருந்து நம்ம ஊரில் வந்து புறையோடி போயிருக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம பழக்கப்பட்ட ஒரு விஷயமாக ஒரு சாபக்கேடாக நம்ம மாறி இருக்குது. ஆனால் அதை விட ஆபத்தானது என்ன அப்படின்னா நேஷ்னல் செக்யூரிட்டி. இவர்கள் வருவது, குறிப்பாக வெளிநாட்டவர்கள் இங்கே வருவது, இங்கே தங்குவது, அதுக்கப்புறம் நம்ம பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு போகிறது, அவனுக்கு வந்து தேவையில்லாமல் விசா கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பின்னல் அப்படிங்கிறது இதில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அவர் தமிழகத்தை சேர்ந்த ஒரு எம்பியாகவும் இருக்கிறார். இப்போ இந்த வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகரும் அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நிறைய நன்றி, வணக்கம்.